வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்னைக்கு நம்ம திண்டிவனம்ல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் வந்து பார்க்க வந்திருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் லோனோட கொடுக்குறாங்க. 60% நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும், 40% வந்து உங்களுக்கு இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்ப சின்ன பட்ஜெட்டு, ஒரு 2,60,000 உள்ள நீங்கள் பிளாட் வாங்கிக்க முடியும். வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபாயில் உங்களுக்கு வீடே கட்டி கையில் சாவி கொடுத்துட்றாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான். அதாவது நம்ம சென்னையிலேருந்து திண்டிவனம் போகும்போது திண்டிவனத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக திருவண்ணாமலை போகிறதுக்கு பைபாஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா டீ டைம் இருக்கும், அந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ். நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் வரும்போது ஒரு ஃப்ளைஓவர் இருக்கும். அந்த ஃப்ளைஓவர் ஏறி இறங்கின உடனே ரைட்டில் நம்ம ப்ராஜெக்ட், அதாவது ஜிஎஸ்டி ரோட்லேருந்தே 2 கிலோமீட்டர் தான், மெயின் ரோடு கனெக்டிவிட்டி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்டில் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும். அதை நான் சொல்ல தேவையில்ல. ஸோ 2 கிலோமீட்டரில் சைட்டு. அது இல்லாமல் சைட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் பஸ், செஞ்சு போகிற பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினோடனே நீங்கள் பஸ் ஸ்டாப் இறங்கினீங்கன்னா 500 மீட்டரில் சைட்டு. இந்த ப்ராஜெக்ட் விநாயக் ப்ரொமோட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் நேம் ஏவிஎஸ் பார்க். மொத்தம் ஒரு 319 பிளாட் உள்ளே வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து நல்ல டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு லோ பட்ஜெட் அப்படின்றதால உங்களுக்கு ஒரு ரோட் ஃபெசிலிட்டி இல்லாமல், கரெக்டான மார்க்கிங் இல்லாமல், பார்க் இல்லாமல், அந்த மாதிரிலாம் கிடையாது. பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து ஆர்ச் வந்து வைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. 3 பார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது ஒரு பிரம்மாண்டமான சைட்டு. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11.5 ஏக்கர்ஸ் வந்து வருது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரம்மாண்டமான பார்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவென்யூ ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு நல்ல வந்து ஃப்யூச்சரில் ஒரு 319 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இடமா இந்த இடம் வந்து ஃப்யூச்சரில் வந்து டெவலப் ஆகும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 435 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ கையில் ஒரு 2,64,000 வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பிளாட் வாங்கிக்கலாம். இல்லை அவ்வளோ காசு இல்லை அப்படின்னா கையில் ஒரு 1,50,000 லட்சம்குள்ளே வச்சுருந்தாலே இங்கே நீங்கள் பிளாட் வந்து வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கட்டுற இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடையாது. ஏன்னா இப்போ பேங்க்கில் நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு லோன் போகிறீங்கன்னா கட்டி முடிக்கும் போது நீங்கள் 3 லட்சம் 3,5 லட்சம் கட்டுவீங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வட்டி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ப்ரைஸ் அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய இடத்துக்கு நியர்பையில் இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஏன் அதை சொல்கிறேன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 2 கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு காரணம் விலையை வந்து ஏறுறதுக்கு. ஏன்னா பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 800 900 1000 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுட்ருக்காங்க. இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் 650 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி பக்கத்தில் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இங்கே நான் விலை ஏறுன்னு சொல்லலை. இங்கே சைட்லேருந்து பார்க்குற தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சைட்டை சுற்றி நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. சைட்டுக்கு பக்கத்துலேயே அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை தாண்டி சைட்டுக்கு வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்ஷஷிலா யூனிவர்சிட்டி இருக்குது, ஜோசப் யூனிவர்சிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், உங்களுக்கு கோவிந்தசாமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துலேயே இருக்குது. சைட்க்கு நியர்பைலேயே ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தரம்சந்த் ஜெயின் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, ஜேஆர் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரதி மிடில் ஸ்கூல் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலு வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சைட்க்கு நியர்பையில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி நம்ம வந்தோம் அப்படின்னா உடனடியாக தேவைப்படக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், அதாவது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோம், நியர்பையில் என்ன இருக்குது பார்த்தோம், ஸ்கூல் காலேஜஸ் பார்த்தோம், இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ். இதனால் மட்டும் ஒரு இடம் வந்து ப்ரைஸ் ஏறும்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி நியர்பையில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ராஜெக்ட் உங்களுக்கு திண்டிவனத்தோட புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப நியர்பையில் வந்துருங்க. ஸோ இப்போ எப்படி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி திண்டிவனத்தில் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டரில் அந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி சைட்க்கு நியர்பைலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்காட் இருக்குது, திண்டிவனம் சிப்காட் இருக்குது, சிட்கோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டான் சிட்கோ இருக்குது, அதாவது மருந்தியல் பூங்கான்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்க ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம் இந்த இடத்த சுற்றி வந்து கவர்மெண்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையோட என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இப்போ திண்டிவனமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சிட்டியை இப்போ கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வர வழி ஃபுல்லாக ஆல்ரெடி வந்து டெவலப்மெண்ட் வந்து ஆயிடுச்சு. மதுராந்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் சிட்டி வருது. ஸோ அங்கெல்லாம் ப்ரைஸிங்லாம் ரொம்ப அப்ரிசியேஷன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஜிஎஸ்டியிலேருந்து நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மெயினான கனெக்டிவிட்டி, அதாவது உங்களுக்கு ஜிஎஸ்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது திருவண்ணாமலை போகிற பைபாஸ் ரோடு இந்த மாதிரி பக்கத்துலலாம் உங்களுக்கு மதுராந்தகத்துலேயே வந்து 2,000 2,500 வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே 650 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து டபுள் மடங்கு ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடு கட்டியும் வரதா இருந்தாலும் எல்லா ஃபெசிலிட்டியுமே நியர்பையில் இருக்குது. உங்களுக்கு ஃபார்ம் லேண்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 600 700 வந்து போகுது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா லேண்டு தான்.
அது ஃபார்மிங் பண்ணுறதுக்கு வேணால் கரெக்டாக இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த இடம் தான் வந்து வேகமாக உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கும். ஏன்னா இவங்க டிடிசிபி ரேரா அப்ரூவலோட பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிடிசிபி ரேரா அப்ரூவலோட பார்க்கும்போது இது ஒரு கம்மியான பட்ஜெட் தான். ஸோ வீடியோவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விநாயக் ப்ரொமோட்டர்ஸ் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்கள், சைட் பற்றின டீட்டெயில்ஸ் கேளுங்க, எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் வரதுக்கான கேப் ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க. ஸோ வீடியோவில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபேமிலியாக வந்து பாருங்கள். நீங்கள் குடும்பமாக வந்து பார்க்கும்போது மெயின் ரோட்லேருந்து சைட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இங்கேருந்து பார்க்குற தூரத்துலேயே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தெரியுதா இல்லையா, எல்லாமே நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மனையை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இப்போ கண்ணு முன்னாடியே ஒரு 4-5 பிளாட் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா ஒரு அழகான இடம் வந்து பார்த்து நீங்கள் புக் பண்ணலாம். உள்ள கார்னர் பிளாட்ஸ்லாம் கூட இன்னும் அவைலபிள் இருக்குது. 200+ பிளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம். என் பேர் தனப்பிரியா, நான் பம்மல்லேருந்து வரேன். எனக்கு வந்து குரோம்பேட் விநாயக் ப்ரமோட்டர் வந்து எனக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதிலேருந்து எனக்கு கீதா மேமும் சரவணன் சார் இவங்க எல்லாமே வந்து நல்லா கைட் பண்ணாங்க. எனக்கு ஓனர் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவரோட கைடன்ஸில் வந்து நாங்கள் நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம். விநாயகமூர்த்தி சார் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ட்ரூத்ஃபுல்லாக அவங்க பண்ணி கொடுக்குறது பிடிச்சிருக்கு. அதனால் நான் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நான் ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அங்கே ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸு அவங்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தேன். அதிலேருந்து எனக்கு கொஞ்சம் அவங்க பார்க்க வந்தவங்களுக்கு பிடிச்சிருச்சு. உடனே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுனால இன்றைக்கி சைட் விசிட் வந்தோம். புக்கிங்கும் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். தேங்க்யூ விநாயக் ப்ரமோட்டர். தேங்க்யூ. என் பேர் கீதா. நானும் விநாயக் ப்ரமோட்டர்ஸில் வந்து சைட் போட்டிருந்தாங்க. ஏவிஎஸ் பார்க்கு திண்டிவனத்தில் அப்படின்னு சொன்னாங்க. சரி, திண்டிவனத்தில் சொல்கிறாங்களே ரொம்ப தூரமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்த பிறகு தான் சைட் தெரியுது. சைட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் நேஷ்னல் ஹைவே பக்கத்துலேயே ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. அது மட்டும் இல்லை, திருவண்ணாமலை பைபாஸ் ஏறுறோம், அங்கேருந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குது. பஸ் வசதி எல்லாமே இங்கே வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது. திண்டிவனமும் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனால் உங்களுக்கு அங்கே எல்லா வசதியுமே இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு அந்த மாதிரி வந்து எல்லா வசதியுமே இருக்குது. ஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. வெறும் வந்து 700 ருபீஸில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பக்கத்து சரௌண்டர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் போகுது. ஸோ அப்போது அதோட நம்ம பார்க்கும்போது இந்த சைட்டு நமக்கு விலை கம்மியாகவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க விநாயக் ப்ரமோட்டர்ஸு. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே பிளாட் புக் பண்ணியிருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் நாங்கள் வந்து பிளாட் புக் பண்ண வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து இங்கே வந்து பிளாட் புக் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. வணக்கம், என் பேர் வந்து ரவி. கோடம்பாக்கத்துலேருந்து வரேன். நான் லோ பட்ஜெட்டில் இடம் இருக்குதுன்னு நம்ம விநாயகர் ப்ரொமோட்டில் சொன்னாங்க. சரி, தாங்கிட்டே இருந்தேன் போகலாமா வானாமான்னு. சரி, இந்த சண்டே நான் வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது சைட்டு. ஏதோ திண்டிவனம் பக்கத்தில் இருந்தாங்க. திண்டிவனத்துக்கு பார்த்தா முன்னாடியே அந்த அம்மா டீ கடைன்னு இருக்குது, அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். டக்குன்னு வந்துருச்சு. அதுலேருந்து உள்ளே ஒரு கிலோமீட்டர். ரொம்ப சைட் ரொம்ப நல்லா இருக்குது. அரை கிரவுண்டு, 1 கிரவுண்டு எல்லாம் பார்த்துட்டு தான் போகிறாங்க. நல்லா 1 கிரவுண்டு, அரை கிரவுண்டு, 1/4 கிரவுண்டு கூட இருக்குது. நல்லா லோ பட்ஜெட்டில் இருந்தது. எனக்கும் காலேஜு, ஸ்கூல் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் தான் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்தது சைட்டு. ரொம்ப நல்லா இருந்து ஒரு ஃப்ளாட்டை நான் புக் பண்ணிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது. கூட தான் யாரும் வரல, வாங்கிட்டேன். அடுத்த வாரம் ரிஜிஸ்ட்ரேஷன். ரொம்ப விநாயகர் ப்ரொமோட்டர் பில் போட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.